ஆயிலே இல்லாமல் ஈஸியாக சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா 2 கீரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நைஸாக தட்டணுன்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் சரி. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோரும் பச்சையாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு. ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தயிர் ஒரு சின்ன கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இதெல்லாம் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே மேரினேட் ஆகட்டும் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அதுலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே வெந்துடும். அடியில் பத்தாமல் மட்டும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கன் வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக விடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சூப்பரான ஈஸியான சிக்கன் ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.